தியானிகா பேசுகிறேன். நான் உங்களில் ஒருவர், நான் உங்களின் தோழி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பூ பார்க்கறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த பூவை எனக்கு தெரிஞ்சு மஞ்சப்பூன்னு தான் நாங்கள் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் மஞ்சப்பூன்னு தான் சொல்லுவாங்க. அதோடைய உண்மையான பெயர் வேறு பெயர்கள், அதோடைய நன்மைகள் தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் சொல்ல போகிறதில்ல, தாரிகாவும் துலிகாவும் சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸில் நிறைய புது சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டுமே தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இயற்கை அமிர்தம் சேனல் உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மறக்காமல் இந்த இயற்கை அமிர்தம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வர இந்த தியானிகா. என்ன துளிக்கா நின்றுட்டா இங்கே? அந்த மஞ்சள் பூச்செடி அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும்னு இல்லை தாரிகா, அந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக மஞ்சள் கலரில் நல்லா பளிச்சின்னு இருக்கும். அதோடைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் நிறைய தடவை எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். எனக்கு தெரிலப்பா, அது மஞ்சப்பூ அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி பெரியவங்களும் சொல்கிறாங்க. அதோடைய பேர்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்கிற இல்லையா இந்த மஞ்சப்பூவோட பேர் உனக்கு தெரியாதுன்னு? உனக்கும் தெரிஞ்சிருக்காது, நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. வா, அந்த மஞ்சப்பூ அந்த மரத்தோட நிறைய நன்மைகள்லாம் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம், நீயும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ உனக்கு அந்த மஞ்சப்பூவோட பேர் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்ல. இப்போயே அந்த மஞ்சப்பூவோட பேரை சொல்லிட்டா சஸ்பென்ஸ் தாங்காது இல்லையா? நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலியில் சொல்லும் போது நீயும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி, நேரத்தை வீணடிக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் இயற்கை அமிர்தம் ஃபேமிலி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மஞ்சப்பூன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சப்பூவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பூன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மஞ்சப்பூனோட நேம் பார்த்தீங்கன்னா நாகச்செண்பகம். இந்த பூவோட நன்மைகள் தீமைகள் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது, அந்த பூவோட பெயர் நாகச்செண்பகமா? பூவுக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அழகாக இருக்குல்ல? அது என்ன தான் தலையில் வைக்க மாட்டாங்கன்னாலும் அந்த பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ மஞ்சள் நிறத்தில் நம்ம பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவ் கலரில் இருக்குல்ல? செம்மையாக இருக்கும் அந்த பூ, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீ போயிட்டு அந்த நாகச்செண்பக பூவை பார்த்துக்கிட்டே இரு. நான் நாகச்செண்பக பூவோட வேறு பெயர்கள் என்னென்னு சொல்கிறேன். என்ன வேறு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா சொர்ணப்பட்டி, தங்க ஆர்லின், இதோடைய வேறு பெயர்கள் இருக்குது. என்னடா நாகச்செண்பகம்னு சொன்னேன், இதுக்கு இன்னும் 2 பேர்கள் வேறு சொல்கிறேன். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குப்பா. மஞ்சப்பூன்னு சொல்லி மஞ்சப்பூ தான் ஞாபகம் வருதே பேர். இனிமேட்டு நாகச்செண்பகம்னு மனசில் பதிய வச்சுக்கணும். சரி, அதோட பேரை நீ மனசில் பதிய வச்சுக்கோ. நான் அதோடைய மரத்தோடைய பகுதியை பற்றி நான் சொல்கிறேன் கேளு. இலைன்னு பார்த்தீங்கன்னா 8 முதல் 10 சென்டிமீட்டர் வரை இருக்குது. அதோடைய உயரம்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 9 மீட்டர் வரை இருக்குது. பூக்கள்னு பார்த்தீங்கன்னா 3.5லேருந்து 8.5 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் அது வளருது. அதோடைய காயின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் வரை வளருது. என்னது, பூக்கள் 3.5லேருந்து 8.5 சென்டிமீட்டரா? 3.5 கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 8.5னா அப்போ நல்லா பெருசாக தானே இருக்குது அந்த பூ, அதனால தான் 8.5 சென்டிமீட்டர் வரை வளரும்னு சொல்கிறாங்களா? ஆமாம் துளிக்கா, இதில் இன்னொன்று இருக்குது. அந்த மரம் சில வகையான பூச்சி இதெல்லாம் ஈர்க்கும். என்னென்ன ஈர்க்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், ரிங்கார சிட்டுகள், இதெல்லாம் அந்த மரம் ஈர்க்கும்னு சொல்கிறாங்க.
இந்த செடி முக்கால்வாசி எதுக்காக வளர்க்கப்படுதுன்னு உனக்கு தெரியுமா துளிக்கா? பொதுவாக இந்த செடி அலங்கார தாவரமாக தான் சில தோட்டத்திலெல்லாம் வளர்த்துட்டு வராங்க. இந்த மஞ்சப்பூ என்கிற நாகச்செண்பகத்தோட மரக்கட்டைகள் ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகாரைக் என்கிற பழமையான கட்டில் தயாரிக்கிறதுக்கு இந்த மரக்கட்டை ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் மரச்சாமான்கள், படகு கட்டுமானத்துலேயும் நம்ம வீட்டுக்கு விறகாகவும் கறிக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திட்டு வரோம். இந்த நாகச்செண்பகம் பூ, அதாவது மஞ்சப்பூன்ற நாகச்செண்பகப்பூ நமக்கு நீரிழிவு நோய்க்கு எதிராகவும் செரிமான பிரச்சனைக்கு எதிராகவும் நமக்கு பயன்படுது. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது எங்களுக்கு சரியாக தெரியல. எப்படி மருந்தாக நம்ம உட்கொள்கிறது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் நம்ம இயற்கை முதல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தியானிக்காவும் தெரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக இந்த நாகச்செண்பகம், அதாவது மஞ்சப்பூ என்கிற நாகச்செண்பகம் கால்நடைகளுக்கு இந்த செடி ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இந்த இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ்க்கும் எனக்கும் இந்த நாகச்செண்பகம் ஆகிய மஞ்சப்பூவை பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க தாரிகா. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நம்ம இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த நாகச்செண்பகம் பூவோட மரம், ஈர்ப்பு, மரக்கட்டை பயன்கள், நன்மைகள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரிகா அண்ட் துளிகா. பாய் பாய்.